தர்மபுர ஆதீனத்தின் 27வது மடாதிபதியாக ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் பதவியேற்ற ஞானபீட 5ஆம் ஆண்டை முன்னிட்டு தர்மபுர ஆதீனத்தில் ஞான குழு காட்சி மற்றும் ஞானபீடத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த தர்மபுரத்தில் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பழமையான சைவ ஆதீன திருமடம் அமைந்துள்ளது. இந்த ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் திருக்கடையூர் வைத்தீஸ்வரன் கோவில், சீர்காழி சட்டநாதர் ஆலயம் உள்ளிட்ட 27 புகழ்பெற்ற பாடல் பெற்ற திருத்தலங்கள் அமைந்துள்ளது. ஆதீனத்தின் 27வது மடாதிபதியாக ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் 2019ஆம் ஆண்டு பதவியேற்றார். அவர் பதவியேற்று 5ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு ஞான பீட ரோகண விழா நேற்று ஆதீன திருமடம் மற்றும் ஆலயத்தில் நடைபெற்றது. இதையொட்டி சிறப்பு ருத்ர யாகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து தர்மபுர ஆதீன குருமகா சன்னிதான ஞானபீடத்திற்கு சிறப்பு ஆராதனைகள் செய்து மகா தீப ஆராதனை காட்டினார். தொடர்ந்து பீடத்தில் அமர்ந்து ஞானகுழு காட்சி மற்றும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தர்மபுர ஆதீன மடத்தில் மதுரை, சிதம்பரம், திருக்கடையூர், வைத்தீஸ்வரன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களிலிருந்து பிரசாதங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் பக்தர்கள் ஏராளமானோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்.